தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து வரலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், அதில் ஒரு 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம். அதனுடைய 1 முதல் அதனுடைய 14 வரை உள்ள வசனங்கள் என்னோடு சேர்ந்து வாசிக்கலாமா? ஆல் டுகெதர். மேத்யூ சாப்டர் 24 verse 1 to 14. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவரை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவமலையில் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராட்சியத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரம மிகுதியாவதனால் அனைவருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். ராட்சியத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். 2 வசனம் 42, 44, 42 and 44. 42, 43, 44 வரிசை வாசித்திடலாமா? உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகளை வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடி அல்வழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவார் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட விட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். கண்ணில் முடி ஜெபம் பண்ணுமா? தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆத்தூர்லே காலங்களாய் நீர் ஏற்படுத்தி தந்த நல்ல அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சுக்காய் ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிற நல்ல விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல கனத்துக்குரிய அன்பான பாஸ்டருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். ஆண்டவர், இந்த ஊழியம் பெருகட்டும். கிழக்க தெற்க மேற்க வடக்கு இயேசுவின் நாமத்தில் இடங்கொண்டு பெருகட்டும். ஆத்து மக்கள் நிரம்பி வழிவார்களாக. இந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு பிற்பாடு ஒரு பெரிய ஆவிக்குரிய சரீரப்பிரகாரமான செழிப்பும் ஆசீர்வாதமும் இயேசுவின் நாமத்தில் வரட்டும். இயேசுப்பா, நமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. விசுவாச மக்களை ஆசீர்வதிச்சிருங்க. என்னை தங்க வைத்து உபசரித்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. பாஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதித்துருங்க. இந்த குடும்பத்தில் ஜெபித்த உழைத்த கொடுத்த எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். வசனம் கேட்ட பிள்ளைகள் மேல் தேவ கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ராத்திரி தெளிவாய் எளிமையாய் அவசியமான பகுதி உங்களோடு பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் 12 வயசுல அபிஷேகம் பெற்றேன். 15 வயதில் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய 17வது வயதில் குடும்ப கஷ்டத்தை பார்த்து சற்று தடுமாற்றம், பின்மாற்றம். என்னுடைய 18வது வயதின் ஆரம்பத்தில் மறுபடியும் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தேன். 18வது வயது முடியும் போது முழு நேர ஊழியத்துக்கென்று என் வாழ்வை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தேன். என்னுடைய ஆரம்ப இறையியல் சென்னையில் பேசிக் தியாலஜி 90 வரையிலும் 2 ஆண்டுகள் சென்னையில் பயின்றேன். 35 ஆண்டுகள் இந்தியாவிலும் உலகத்தின் பல நாடுகளிலும் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். 18வது வயதின் முடிவிலே ஊழியத்துக்கென்று நான் அழைக்கப்பட்ட போது தேவன் இருதயத்தில் 2 காரியத்தை பாரப்படுத்தினார். ஒன்று, மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறாய்? மனிதனையா பிரியப்படுத்த பார்க்கிறாய்? நீ மனிதனை பிரியப்படுத்தணும் இருந்தால் நீ கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. ஆகையினால என்னுடைய இருதயத்தில் இத்தனை ஆண்டுகள் ஒரு ஸ்தாபனத்திலே நான் உதவி தலைவராயிருக்கிறேன். அநேக சபைகளுக்கும் நான் போதகராயிருக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். அநேக கூட்டங்களை பிரசங்கம் பண்ணுறேன். நிறைய ஊழியர் கருத்தரங்களை பிரசங்கம் பண்ணுகிறேன். எங்கே போனாலும் சரி, 2 வாரத்துக்கு முந்தி 2 நாளைக்கு முந்தி இங்கே வருகிறதுக்கு முந்தி வரையிலும் ஓசூரில் கிட்டத்தட்ட 200 பெரிய ஊழியர்களுக்கு பிரசங்கித்து கடந்து வந்தேன். இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட இது என்னுடைய அறிவு சரியாக இருந்தால் நாளை மறுநாள்
மதுரையிலே பசுமலையிலே ஊழியர்களுக்கு பிரசங்கிக்க போகிறேன். எங்கு போனாலும் சரி எந்த மனிதனையும் ப்ளீஸ் பண்ணி பிரசங்கிப்பதில்லை, அது எனக்கு அவசியம் இல்லை. ஆண்டவருடைய அழைப்பு. நான் ஒரு பைபிள் வாங்கினா அந்த பைபிளில் முதல்ல நான் ஹைலைட் பண்ணுற வார்த்தை என்ன தெரியுமா? கலாத்தியர் 1:10. மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? அதில் எழுதி வச்சிருப்பேன், திஸ் இஸ் மை மினிஸ்ட்ரி, திஸ் இஸ் மை லைஃப். இது என்னுடைய ஊழியம், இது என்னுடைய வாழ்க்கை. அல்ல இதுவரையிலும் அப்படி ஓட கத்தர் கிருபை செய்திருக்கிறார். கடைசி வரலும் அந்த கிருபைகளை கத்தர் எனக்கு தருவாராக. இரண்டாவது, என்னை கவனிங்க, ஒரு நாளாகிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நான் பிரசங்கிக்காமல் என் பிரசங்கத்தை நிவர்த்தி செய்வதில்லை. வெளி பிரசங்கங்களோ உள் பிரசங்கங்களோ இந்தியாவிலோ வெளிநாட்டிலோ வெளி மாநிலங்களிலோ மாவட்டங்களிலோ ஆவிக்குரிய சபைகளிலோ சில நேரம் மெயின்லைன் சர்ச்சிலையும் கூப்பிடுவாங்க. எந்த சபைக்கு போனாலும் உங்கள் ஆத்தூர் சிஎஸ்ஐ சர்ச்சில் கூட நான் கன்வென்ஷனில் பிரசங்கித்திருக்கேன். இந்த பகுதியில் பல முறை கிருபாசனங்களிலே பல இடம் எங்கே போனாலும் ஒரு நேரமாகிலும் ஏசப்பாவுடைய வருகை குறித்து பிரசங்கிக்காமல் நான் நிவர்த்தி செய்வதில்லை. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு வரப்போகிறார். நீங்கள் ஆயத்தமாக இருந்தீர்களோ இல்லையோ இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் நம்பிக்கை இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் ஆதங்கம் இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் ஆசை இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் சுதந்திரம் இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் நம்பிக்கை இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் எதிர்காலம் இயேசு வரப்போகிறார். 2000 வருஷத்துக்கு முந்தி இயேசு வந்தது உண்மையானால், இயேசு கிறிஸ்து அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்தது உண்மையானால், அவர் வாழ்ந்த நாட்களில் மரித்தோரை உயிரோடு எழுப்பினது உண்மையானால், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர் திறந்தது உண்மையானால், பெத்தானி அவரை சீசர்களை அழைத்து கொண்டு போய் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனது உண்மையானால், அவர் பரலோகம் போய் சேர்ந்து விட்டார் என்பது அடையாளமாய் 50ஆம் நாள் பெந்தெக்கோஸ்து நாளன்று பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினது உண்மையானால், அந்த பரிசுத்த ஆவியானவர் கரை திரை பிழை இல்லாத மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்துகிறது உண்மையானால், உங்களுக்காக எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் உண்மையானால் நம்மை சேர்த்து கொள்ள மத்திய ஆகாயத்திலே இயேசு வரப்போகிறது உண்மை. ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். நான் சிறுவனாக இருந்தபோது பார்த்த சம்பவங்கள் ஞாபகம் வருது. ஒரு 52 வருஷங்கள் பெந்தெக்கோஸ்து அனுபவங்கள். நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது நான் பார்த்தது கேட்டதெல்லாம் என் காதில் அப்படி நிற்குது. கவனிங்க, லிசன். அன்னைக்கு கூட்டங்கள் நடக்கும். இப்படி தான் கன்வென்ஷன் கூட்டங்கள், சபைக்குள் வைத்து எழுப்புதல் கூட்டங்கள், சில நேரம் காத்திருப்பு கூட்டங்கள். அதுக்கு விசேஷ ஊழியர்களை அழைப்பார்கள். கண்ணை மூடிட்டு சொல்லலாம். முதல் நாள் ரட்சிப்பை பேசுவாங்க, 2வது நாள் ஞானஸ்தானத்தை பேசுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பகலில், சனிக்கிழமை அபிஷேக கூட்டம் இருக்கும், சனிக்கிழமை பகலில் வேறுபாடு, ஞாயிற்றுக்கிழமை வேறுபாடு சத்தியங்களை பேசுவாங்க, ஆராதனை முடிஞ்சோடனே ஞானஸ்தான ஆராதனை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கட்டாயம் ஊழியர்கள் சொல்லலாம் இயேசுநாதர் வருகையை பற்றி பேசுவாங்க. ஆமென். ஒரு பயம் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும். என்னோட தகப்பனார் கிட்டத்தட்ட மரித்தே 23 ஆண்டுகள் ஆகிறது. ஒரு 55 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். நான் தான் வீட்டில் கடைசி பையன். என் தகப்பனாருடைய சிறப்பு ஊழியம் என்ன தெரியுமா? தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுவார். தலை சிறந்த ஊழியம். தமிழ்நாடு முழுவதிலும் சில மாநிலங்களிலே தலை சிறந்த ஊழியம் அவர் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணார். சின்ன பையனில் என் தகப்பனாரோடு பயணித்திருக்கிறேன். சைக்கிள்லே 100 கிலோமீட்டருக்கு மேலே எங்கள் அப்பா கூட நான் பயணித்திருக்கேன். உங்களால் நம்ப முடிகிறதா? எங்கள் ஊர்லேருந்து திருச்செந்தூர், விஞ்ஞானபுரம், நேசரேத், நாலுமாவடி, தூத்துக்குடியிலும் பல இடங்களிலும் என் தகப்பனாரோடு சின்ன பையனில் சைக்கிளில் பயணித்திருக்கிறேன். நிப்பாட்டி சுவிசேஷம் அறிவிப்பார். ஓகே, அன்றைக்கு என்னுடைய காதில் விழுந்த செய்தி என்ன தெரியுமா? நான் பார்த்த செய்தி, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். இன்னைக்கு நிறைய கூட்டங்களில் எனக்கு வேடிக்கையா இருக்கிறது. அவர் வருகிறாருங்கிற வார்த்தை மறந்து அவர் தருகிறார்னு தர்பார் பண்ற கூட்டங்கள் பெருகிட்டு. ஹலோ, அவர் வருகிறாருங்கிற செய்தி கொஞ்சம் மறைஞ்சி அவர் தருகிறார்னு தர்பார் பண்ற கூட்டம் கொஞ்சம் பெருகிறது. கொஞ்சம் வேதனையா இருக்கு. அல்ல, இது இயேசுநாதர் வருகையின் அடையாளமான்னு எனக்கு தெரியல. ஏன் அந்த கூட்டம்? இயேசு வரப்போகிறார். ஏன் அந்த பிரயாசங்கள்? இயேசு வரப்போகிறார். நீங்க ஏன் லட்சங்களை செலவழிக்கிறீங்க? இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். பாடல் எப்படி இருந்துச்சு? அன்னைக்குள்ள பாடல்கள் இன்னைக்கு பாடினாங்களே தம்பி, அழகா 1-2 பாடல் அழகா பாடினாங்க. பிரதர், நல்ல பிரதர், அவங்க வருகை கூத்து பாடினாங்கல்ல, அன்னைக்கு உள்ள பாடல் அப்படி தான் இருந்துச்சு. அம்மா சாரலோரஜ் அம்மா, வயலட் ஆரோன் அம்மா, ஐயா நடராஜ முதலியார், ஐயா பிரகாஷ் ஐஸ்வடியான், நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்முடைய தலைமுறையில் அன்பு தகப்பன் ஃபாதர் பர்க்மன்ஸ், நல்ல தரமான அண்ணன்
பிரைஸ் தி லார்ட். வெஸ்லி மேக்ஸ்வெல், தம்பி ரீகன் கோமாஸ், இன்னும் நிறைய நல்ல பாடல்கள், புதிய பாடலும் பழைய பாடலும் தேடி பார்த்தால் ரட்சிப்பில் ஆரம்பிச்சு வருகையில் முடியும். கவனிக்கிறீங்களா? என்ன பழைய பாடலை பாடி பாருங்க. தோத்திரம். தேவ சாயலாய் மாறி தேவனோடு இருப்பேன்னு பாடின உண்மையிலே பாட்டு முடியிருக்கும் தேவ சாயல் வரும். ஆமென். மலையாள பாடல் அப்படிதான். மல்பிரியனே என் இயேசு நாயகனே எப்போது வரும். அல்லேலூயா. ரொம்ப நல்லா இருக்கும். தோத்திர பழைய பாடல்ல பாத்தீங்கன்னா ஒரு 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 சரணத்துல 4 லைன் இருக்கும், 8 சரணம் இருக்கும். ஒரு பாட்டு பாடி முடிக்க கேட்டீங்களா 1/4 மணிக்கூர் ஆகும். 3 பாட்டு 3/4 மணிக்கூர். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப நிறைய பேர் பாட்டு எழுதுறாங்க, நல்லது, லிரிக்ஸ் தான் நல்லா இருக்கான். அவரே இவரே ஆராதனை, கப்பல்ல போனவரே கடல்ல போனவரே ஆராதனை, உப்பு இல்லை உரப்பும் இல்லை. கேட்டீங்களா? ஆமா, அதுல வேற பெருமை. லிரிக்ஸ் நல்லா இருக்கு. அதான் நான் சொன்னேன் ஒரு இடத்துல, ஒரு லிரிக்ஸ்ல கொண்டு குப்பையில போடுன்னு. அமைதியா இருக்கியே. சில சொல்ல லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, குப்பையில கொண்டு போடுறாஜா. கண்ணதாசன் எழுதின மாதிரி எழுதிட்ட. கண்ணதாசன் எழுதுனா குடிச்சிட்டே எழுதினாரான்னு தெரியல அந்த ஆளு, ஆனா எழுதினாரு. சூப்பரா எழுதி வச்சார் ஒரு வாழ்க்கையில. தெரியுமா உங்களுக்கு? தேடி வாங்கி வாசிங்க. இயேசு காவியம் அப்படின்னு ஒன்று எழுதி முடிச்சாரு. மண்ணிடை இயேசு மீண்டும் வருவது சத்தியமே. கிறிஸ்தவ மேடைகளிலே சில நேரம் சினிமா பாட்டுலாம் கொஞ்சம் அரங்கேறுது, சினிமா தாளம்லாம் கொஞ்சம் அரங்கேறுது. ஆமா, அங்க மதுரை அங்கெல்லாம் சில கிறுக்குகள் சினிமா பாட்டே பாடிட்டு இருக்கு. எனக்கு ஒன்றும் பேடி இல்லை. கட்டியாளா நான் விழிச்சு சொல்லுவேன், நமக்கு ஒன்றும் பயம் கிடையாது. ஏசுநாதர் அதுக்கு தானே அழைச்சிருக்காரு. தோத்துறோம். சில மேடையெல்லாம் டான்ஸ். இப்போ ஒரு சீப்புன்னு ஒரே டான்ஸ். எங்கெல்லாம் மேடையிலே கிறிஸ்தவ மேடையில் ஆராதனைங்கிற போடவில் டான்ஸ் நடக்குதோ அங்க பரிசுத்த ஆவி இல்ல, அவங்க தலையில இருக்கிறது பிசாசின் ஆவி, the spirit of Lucifer. நீங்கள நான் வச்சிருக்கிற பைபிள்ல தோத்துற டான்ஸ் கிடையாது. பழைய ஏற்பாட்டுல நம்ம தலைவர் தாவீது டான்ஸ் ஆடினாரு. கடைசியில டான்ஸ் எதுல முடிஞ்சு? சாவுல முடிஞ்சது. தொட்டவன் செத்தான். புதிய ஏற்பாட்டுல ஒரு தங்கச்சி டான்ஸ் ஆடினா. டான்ஸ் ஆடி அவளுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? அம்மா தூண்டி விட்டா. பரிசுத்தவானுடைய தலை வெட்டப்பட்டு தலையில வந்துச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவ மேடைகளிலும் கிறிஸ்தவ ஸ்தோத்திரம் திருச்சபைகளுக்கும் ஆராதனைங்கிற போர்வையிலே ஆட்டம் வந்திருப்பது அவலட்சணம். ஆவியானவரால் கடிந்து கொள்கிறேன். ஒரு நாள் அனுமதிக்க கூடாது. Glory be to God. இயேசுநாதர் டான்ஸ் ஆடினாரா? பவுல் டான்ஸ் ஆடினாரா? பெந்தேகோஸ்து நாள்ல யாருங்க டான்ஸ் ஆடினது? முதல்ல ஆட்டம் சாட்டம், இப்போ கொஞ்சம் ஓட்டம். முடிச்சு பேசுவோம், உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். ஆட்டம் சாட்டம், இப்போ ஓட்டம். fill in the plans. செய்திக்குள்ள வருவோம். Come on, listen to me. அன்னைக்குள்ள பாடல் அப்படித்தான் இருந்துச்சு. பாடினாங்கல்ல, இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவான், மத்திய வானத்தில் வெளிப்படுவான், காலம் ஆசன்னமாய் பிரியரே. ஓகே, நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்தையும் தேடி வாசித்து பார்த்தால் 21 இடத்தில் இயேசு நான் போய் சீக்கிரம் வருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 14 நிருபங்கள், எபிரேயர் உட்பட 14 நிருபத்தில் 13 முறை ஞானஸ்தானத்தை பற்றி எழுதுகிறார். பெரியவர்கள் எடுக்க வேண்டிய மூழ்கி ஞானஸ்தானம், அடல்ட் பாப்டிசம் பற்றி 13 முறை எழுதுகிறார். ஆனால் அந்த 13 நிருபத்தில் 50 முறை இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றி எழுதியிருக்கிறார். இயேசுவின் மரணம் 175 முறை, இயேசுவின் உயிர்த்தெழுதல் 104 முறை, இயேசுவின் பரமேறுதல் 31 முறை. கம் ஆன். ஆனால் பைபிளில் உள்ள பழைய ஏற்பாட்டில் 17 புத்தகத்தில் 926 அதிகாரத்தில் 1845 முறை கர்த்தர் வருகிறார் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் உள்ள 260 அதிகாரத்தில் 318 முறை இயேசு சீக்கிரம் வருகிறார் என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்கிற வார்த்தையை பற்றிய ஸ்பெசிபிக் வேர்ட், அதை பற்றி தீர்க்க தரிசனம் 333. இந்த 333இல் 224 தீர்க்க தரிசனங்கள் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்பதை குறிக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மரணம் நல்ல செய்தி, இயேசுவின் உயிர்த்தெழுதல் நல்ல செய்தி, இயேசுவின் பரமேறுதல் நல்ல செய்தி. இவை எல்லாவற்றுக்கும் மேலாய் தலை ஓங்கியிருக்கிற செய்தி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. 31,176 வசனம் இருக்கிறது. அதில் தோத்திரம் 8100க்கு அதிகமான வாக்குத்தத்தங்கள். மறுபடியும் தேடி வாசித்து பார்த்தால் பைபிளில் more than 8,000 something verses, 8000க்கு அதிகமான வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றியதும் எதிர்காலத்தை பற்றியதும். அப்படியானால் நம்முடைய கையிலே ஆண்டவர் எழுதி கொடுக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் 25% செய்தி இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.
2000 வருடங்களுக்கு முன்பதாக பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. இனி இயேசு வரப்போகிறார். எதற்கு வரப்போகிறார்? பழைய ஏற்பாட்டில் 5 விதமான பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, இவை எல்லா பலியையும் கல்வாரி சிலுவையிலே நமக்கு இயேசு பலியானாரே அதை காட்டுகிறது. பலியினால் அவரோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ள இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்பட சொல்லிட்டே போலாம். புதிய ஏற்பாட்டை ஆவரேஜ் பண்ணி பார்த்த ஒரு வேத பண்டிதர் சொல்கிறார், பைபிள்ல 25 வசனங்களுக்கு ஒரு முறை புதிய ஏற்பாட்டில் இயேசுநாதருடைய வருகை பற்றி இருக்கிறதாம். இன்னொரு வேத பண்டிதர் சொல்கிறார், பைபிள் 5 பங்கு வச்சா 5இல் 1 தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்தை மட்டும் 3 பங்கு வச்சா 3இல் 1 இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை. கர்த்தருக்கு தோத்திரம். நல்ல கவனிக்கணும். இயேசு வரப்போகிறார். கண்டதை காட்சி, கொண்டதை கோலம், வெந்ததை திங்கணும், விதி முடிஞ்சவனை சாகணும், செத்தவனை எங்கேயோ தெற்கையோ வடக்கையோ ஒரு குறுக்கு ஒரு நடுக்கு ஒரு அமுக்கு ஒரு தமுக்கு நினைச்சிட்டு வாழாத. அம்மா, குழந்தையா இருந்து நீ இன்னைக்கு 10 பேர பிள்ளைகளுக்கு தாயா மாறிட்ட. குழந்தைய வாழ்ந்த நீ இன்னைக்கு கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிறாய். விளையாட்டு பிள்ளைய வாழ்ந்த நீ தொழிலதிபராக இருந்து கொண்டிருக்கிறாய். நல்ல கவனிங்கள். காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. திரும்பி பார்த்தால் காலங்கள் எல்லாம் ஓடிவிட்டது. அம்மா, 70 வயது, பலத்தின்மை இதியால் 80, அதுக்கு மீதம் இருந்தால் வருத்தமும் சஞ்சலமும் 2 சந்தித்தாகும். ஒன்று உன் மரணம், இல்லது இயேசுவின் வருகை. 2இல் 1 சந்தித்தாக வேண்டும். இந்த ராத்திரி வேளை உனக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன், இயேசு வருவாரானால் நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? எதற்காக இந்த வாழ்க்கை? இயேசு வரப்போகிற நன்மா. இம்மைக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்தால் வைத்தவலிக்காக, தலைவலிக்காக, சாப்பாட்டுக்காக, ஏதோ உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் நீ கிறிஸ்துவை நம்பினால் வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கிறவன் எல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவனாயிருப்பான். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நம்பாதே. இயேசு சுகமாக்குகிறவர் உண்மை, இயேசு விடுவிக்கிறவர் உண்மை, இயேசு ஆசீர்வதிக்கிறவர் உண்மை, இயேசு வாழ வைக்கிறவர் உண்மை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், seek first the kingdom of God. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்ப எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கூடுதலா தருவார். நம்முடைய தேவன் தோத்திரம், நம்முடைய தேவன் சாபத்தின் தேவன் அல்ல, அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். எதுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு கொடுப்பதற்கும், உன் தலைமுறைகள் கர்த்தருக்காக வாழ்வதற்கும். ஆனால் இந்த உலகம் நிலையானதல்ல. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். அல்லேலூயா. நீங்க இந்த வாசித்த வசனத்தில் கொஞ்சம் பேச விரும்புறேன், எனக்கு நேரம் இல்லை. வாசித்த வசனத்தில் கொஞ்சம் உங்களுக்கு நான் நினைப்பூட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து, கவனிங்க, உங்களுடைய சிந்தை எங்க இருக்கணும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசரோடு கூட எருசலேம் போனார். அநேகர் யூத மார்க்கத்திலிருந்து தழுவியவர்கள். அவங்களுக்கு சர்ச்சை பார்த்த உடனே ஒரு எழுப்புதல் வந்துருச்சு. இல்ல, சர்ச்சை பார்த்த உடனே எழுப்புதல். ஏன்னா அவங்க யூத மார்க்கத்தில் வந்தவங்கல்ல. நீங்க ஒரு சுவிசேஷம் வாசிக்கிறோம், ஆலயத்தை பாரும், கட்டிடத்தை பாரும் என்றார்கள். மார்க்கல் வாசிக்கிறோம், கல்லுகளை பாரும் என்றார்கள். ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? நான் எருசலேம் போயிருக்கிறேன், இஸ்ரவேல் போயிருக்கிறேன், நேரடியாய் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கும் இடிக்கப்படாத ஒரு கல் சுவர் இருக்கிறது, அழுகையின் சுவர். யூதர்கள் அதில் தான் போய் அழுகிறார்கள். ஜோசிபஸ் என்கிற ஒரு பழைய சரித்திரி ஆசிரியர் எழுதுகிறார், ஒரு கல் 70 அடி நீளம், 8 அடி உயரம், 10 அடி அகலம். கம் ஆன் லிசன். உங்களால் கற்பனை பண்ண முடியுதா? நேரடியாக பார்த்திருக்கேன், எகிப்து போயிருக்கிறேன், அங்க இருக்கிற பிரமிடுகளை பார்த்திருக்கிறேன். பெரிய பிரமிடுகள், சின்ன பிரமிடுகளை பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் ஹைலி டெக்னாலஜிஸ், இன்னைக்கு ஹைட்ராலிக்ஸ், இன்னைக்கு இவ்வளவு மெஷின்ஸ் பவர் வந்த பிற்பாடு நம்ம யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த பில்டிங்லாம் தூக்கி வெட்டிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு மாசத்துல, ஒரு வாரத்தில் கட்டி முடிச்சிருவாங்க. ஆனால் அப்படி இல்லை. அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத நாட்கள்ல பெரிய பெரிய கல்லுகளால் அந்த பிரமிடு 450 அடி கட்டிருக்கான. எப்படிப்பா கட்டினான்னு பிரமிக்க வேண்டியது இருக்கு. மூலவட்டெல்லாம் அவ்வளவு கரெக்டா இருக்கான். இன்னைக்கு ரிசர்ச் பண்ணி ஆச்சரியப்படுறாங்க. எருசலேம் கட்டப்பட்ட ஒரு ஆலயம், ஒரு கல் 70 அடி நீளம், 8 அடி உயரம், 10 அடி அகலம். இயேசு சொன்னார், இவங்க பெருமையா சொன்னாங்க, கல்லுகளை பாரும். இயேசு சொன்னார், நீங்க பார்க்கிறவைகள் ஒரு கல்லின் மேல் கல் இல்லாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். இயேசு சொன்னது அப்படி நடந்துச்சு தெரியுமா? கிபி 70 தீத்துராயனால் எருசலேம் முற்றுகையிடப்பட்ட போது அப்படி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது.
இன்னைக்கு வரையிலும் எருசலேமில் ஆலயம் இல்லை, மென்மேடாய் போய்விட்டது. இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிற 9 இஸ்லாமிய டூம், அந்த பெரிய அவங்களுடைய மாஸ்க் இருக்குது பாத்தீங்களா, அதுல இந்த கோல்டன் டூம் அப்படின்னு ஒன்று தெரியும். எருசலேம் ஒரு டூம் காட்டுவாங்க. அந்த பகுதி தான் எருசலேமிலே ஆலயம் இருந்ததாக கருதப்படுகிறது. ஆகையினால் அங்கே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. எருசலேமிலே யூதர்களும் உண்டு, எருசலேமிலே கிறிஸ்தவர்கள் உண்டு, எருசலேமிலே இஸ்லாமியர்களும் உண்டு. ஆகையினால் எப்பவும் எருசலேம் ஒரு பதற்றம் நிறைந்ததாக இருக்கும். ஓகே, லிசன், உள்ளே போகலாம். நீங்க பாருங்க, இது ஒரு தீர்க்க தரிசனம். இயேசு சொன்னது தீர்க்க தரிசனம். மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிங்க. மீகா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளி போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காடு மேடுகளாய் போம். காட்டு மேடுகளாய் போகும், அப்படிதானே? ஆமென். இது எப்போ இயேசு பிறக்கிறதற்கு 400 வருஷத்துக்கு முந்தி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். கம் ஆன் லிசன். இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முந்தி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். எருசலேம் இடிக்கப்படும், அழிக்கப்படும், காட்டுமேடாய் போகும். இயேசுவும் வாயினாலே சொல்லுகிறார். அது கிபி 70 அப்படி நடந்து விட்டது. ஓகே, குட். என்ன கவனிங்க. சீசர்கள் கப்சிப்னு வாயை மூடிட்டாங்க. எருசலேமுக்கு நேர் ஆப்போசிட் ஒலிவமலை. ஒலிவமலையில் இயேசு இருந்தபோது சீசர்கள் தனித்து போய் அவரிடத்தில் கேட்டார்கள், இயேசுவே, இது எப்பொழுது சம்பவிக்கும்? 2 கேள்வி கேட்டாங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்லணும்னாங்க. இன்னைக்கு ஒன்றை கொஞ்சம் சொல்லி கடைசியை நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு கவனிக்க அன்போடு கேட்கிறேன், சரியான நேரத்தில் முடித்து விடுகிறேன். அப்ப இயேசுகிட்ட கேள்வி கேட்டாங்க, எப்பொழுது சம்பவிக்கும், அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் அடையாளம் நம்முடைய தலைமுறையில் நிறைவேறிவிட்டது நண்பா. நிறைவேற ஒன்றுமில்லை. அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முந்தைய சீசரிடத்தில் சொன்னது நம்முடைய தலைமுறை 100க்கு 100 நடந்து விட்டது. இவையெல்லாம் நடந்ததானால் மத்திய ஆகாயத்தில் இயேசு சீக்கிரம் வரப்போகிறது உண்மை. இவைகளை சாட்சி அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். நீங்கள் சொல்ல வேண்டும், கையை உயர்த்தி ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும். நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்களா? நான் சொல்றேன், இவைகளை சாட்சி அறிவிக்கிற இயேசு சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார்னு சொல்வேன். நீங்க 2 கையை உயர்த்தி சொல்லி முடிக்கணும். ஆமென், இயேசுவை வாரும். இவைகளை சாட்சி அறிவிக்கிறவர் இயேசு மெய்யாகவே சீக்கிரம் வருகிறார் என்கிறார். ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சில இடங்களில் தவறாய் பிரசங்கிக்கப்படுகிறது. நான் வன்மையாய் கண்டிக்கிறேன். என்ன சொல்றாங்க தெரியுமா? எழுப்புதல் நல்லது, எழுப்புதலை நான் வாஞ்சிக்கிறவன், எழுப்புதலை நான் விரும்புகிறவன். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ சிலர் பிரசங்கிக்கிறார்கள், கடிந்து கொள்ளுகிறேன். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இப்ப இயேசு வர வேண்டாம், இயேசு வரக்கூடாது என்று ஜெபம் பண்ணு. இப்ப எழுப்புதல். வாட் இஸ் ரிவைவல்? எது எழுப்புதல்? கூட்டம் கூட்டமாய், குழு குழுவாய் ஒரு பெரிய ஜனம் எழும்பி இயேசுவே வாரும் என்று சொன்னால் இதுதான் எழுப்புதல். This is a right revival. துணிகரம். இயேசு வாரும்னு ஜெபம் பண்ண கூடாது. நோ. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பிரசங்கிக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. பைபிள் says it very clearly. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவரும் சொல்லுகிறார் வா, மனவாட்டி சபை சொல்கிறது வா, இதை கேட்கிறவனும் சொல்ல வேண்டும் வா என்பானாக. மா சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். தோத்திரம், சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். தாமதமே இல்லை. நம்முடைய தலைமுறையில் அப்பா வந்தாலும் ஆச்சரியப்படுகிறதுக்கு ஒன்றுமில்லை. ஓகே, அதனால இப்ப இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றாய் சொல்லி வருகிறார், அடையாளங்களை சொல்லி வருகிறார். 1-2 அடையாளங்களை வேகமாய் போலாமா? இப்போ இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, இயேசு ஒவ்வொன்னா சொல்றார். இவங்க கேட்கறாங்க, அடையாளம் கேட்டாங்க. அதுக்கு சொன்னார். முதல்ல 3ஆம் வசனத்தை வாசிங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாய். எல்லாரும் சொல்லுங்கம்மா, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி. சத்தமா சொல்லுங்க. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் தெரியுமா? 1-2 வசனம் வாசிங்கள். ஆண்டவருக்கு தோத்திரம். 11ஆம் வசனத்தை பாருங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஓகே, 23, 24. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள். 24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். வஞ்சனை. இயேசுநாதருடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? வஞ்சனை.
வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும், கூடுமானால் ரட்சிக்கப்பட்டவர்களையும், கூடுமானால் ஞானஸ்நானம் பெற்றவர்களையும், கூடுமானால் அபிஷேகம் பெற்றவர்களையும், கூடுமானால் சில நேரம் ஊழியத்துக்கு வந்தவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளம். இயேசுநாதர் வருகையின் அடையாளம் என்ன தெரியுமா? வஞ்சனை, ஏமாற்று, வஞ்சனை. கொரிந்து சபைக்கு பவுல் என்ன எழுதுறார் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்பட்டு போகுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல சபை வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு கூட்டம் வஞ்சிக்கப்படுகிறது. போலியான அற்புதங்கள், போலியான அடையாளங்கள், ஏதோ ஒன்றை காட்டி ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். பெங்களூர் பட்டணத்தில் நடந்தது யூடியூப்ல இருக்கு. ஒரு சபையில வெளிநாட்டில இருந்து வந்து, ஆப்பிரிக்கால இருந்து வந்து ஒருத்தர் பேசுறார், விசுவாசத்தை பத்தி பேசுறார். நான் பார்த்ததுதான் பேசுறேன். விசுவாசத்தை பத்தி பேசிட்டு சொல்றாரு. என்ன சொல்லாரு தெரியுமா? தோத்துறோம், நீ இப்போ சர்ச்சைக்கு வரும்போது உன்ட பணம் இல்லை, நீ சும்மா வந்திருக்க. ஆனா இப்போ விசுவாசத்துல திறந்து பாரு, உன் பாக்கெட்ல பணம் இருக்கும். முதல்ல உடனே டக்குன்னு ஒரு பையன் எழுப்பி சொல்றான், எஸ், நான் சர்ச்சுக்கு வரும்போது என் பாக்கெட்ல பணம் இல்லை, இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் என் வேலன்ல பைசா இருக்கு. முதல்ல இந்த பையன் வந்ததே தப்பு, வெறுங்கையா கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு போட்டிருக்கு. இந்த பையன் உள்ள விட்டதே தப்பு முதல்ல. ரெண்டாவது, ஏசுநாதர் 2 கோமாளி கூத்து பண்ண வரல, குரலி வித்த பண்ண ஏசுநாதர் வரல. 2 தப்பு ஏசுநாதர் செஞ்சாதான் இந்த பைய பர்சுக்குள்ள பைசா வரும். 1 தோத்துறோம், கள்ள நோட்டு அடிக்கணும், இல்லது பிரதர் ராஜேஷ் இருந்து அடிச்சு மாத்தி ஆண்ட வைக்கணும். இந்த 2 தப்பு ஏசுநாதர் செய்ய மாட்டார். ஹலோ, எத்தனை பேருக்கு விளங்கிச்சு நான் பேசுறது? கிறிஸ்தவ சபைகள் இன்னைக்கு சீரழிஞ்சு கிடக்குது. கேவலம் யாரையோ விட்டு அரங்கேற்றி பைத்தியக்காரமான செயல்களை நடப்பிப்பது அவலட்சணம், வஞ்சனை. எல்லாம் யூடியூப்ல தான் இருக்கு, பார்த்ததான் சொன்னேன். அதே ஆள் என்ன சொன்னார் தெரியுமா? நீ விசுவாசிச்சேன்னா போதும், ஜஸ்ட் யூ ஃபைத், யூ பிலீவ், பல்லாம் தங்கமா மாறிடும். எனக்கு ஒரு சந்தேகம், தங்கமா மாறிச்சுன்னா ஜாயில் காசுல கொண்டு போய் செக் பண்ணிடலாமா? அது எத்தனை கேரட்? சரி, எல்லாம் தங்கமா மாறி தொலைஞ்சிருச்சு, அப்ப அவ்வளத்தையும் கலத்தி முத்து விட்டு பின்கார்பில் வச்சு அடவு வச்சிடலாமா? கொஞ்சம் கடன்லாம் அடைச்சிடலாமா? என்னுடைய 3வது மருமகள் மருத்துவச்சி, அவள் பல்லு மருத்துவர். அவட்ட வந்து காத்திருக்கிறாங்க பல்ல வெள்ளையாக்குறதுக்கு. இவரு சொல்றாரு, உன் பல்லெல்லாம் தங்கமா மாறிடும். இயேசுநாதர் வந்தது எதுக்கு? மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறு, அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகத்தில் ஆராதி, உன் பரிசுத்தத்தை காத்துக்க, கரை திரை பிழையில்லாமல் வாழ்ந்து பழகு. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், உனக்கு பரலோக ராஜ்யத்தை தருவேன். அதுக்கு தான் இயேசு வந்தார். அவர் பல்ல தங்கமாக்க வரல. தங்கம், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உங்க எல்லா பல்லையும் நான் தங்கமா மாத்தி காட்டுட்டா விசுவாசமே வேண்டாம். நான் சொன்ன மாதிரி செஞ்சா மதி கட்டேளா, 1 மாசம் பல்லு வளர்க்கப்படாது கட்டேளா, அத்தனையும் தங்கமா மாறும். ஆனா உங்க பக்கத்துல மனுஷன் வாழ முடியாது கட்டேளா. எங்க போகுது கிறிஸ்தவம்? வஞ்சனை, ஏமாற்றப்படுகிறார்கள். மனம் திரும்பு, பாவத்தை விடு, விபச்சாரத்தை விடு, வேசித்தனத்தை விடு, அசுத்தத்தை விடு, காமவிகாரத்தை விடு, சண்டையை விடு, பகையை விடு, குடியை விடு, மனம் திரும்பு, இயேசு வருகிறார்ங்கிற பிரசங்கத்தை செய்கிறதை விட்டு ஏதோ வஞ்சனை. உங்களுக்கு இன்னும் வேதத்தின் ஆழத்துக்குள்ள கொண்டு போறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். ரெவலேஷன் சாப்டர் 13 verse 11. 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தல். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். நல்ல கவனமா காது கொடுத்து கேளுங்க. வேறொரு மிருகம் பூமியிலிருந்து ஏறி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக. அந்த சென்டென்ஸ் அப்படி கரெக்ட்டா வாசிக்கணும், சரியா? மீனிங்ஃபுல் சென்டென்ஸா வாசிக்கணும். ரைட். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருந்தது. 2 கொம்புகள் உடையதா இருந்தது. அதுக்கு ஆட்டுக்குட்டிக்கு என்ன இருந்துச்சு? அவங்க ஆட்டுக்குட்டிக்கு என்னதான் இருக்கும்? 2 கொம்பு இருக்கும். 2 கொம்புடையதா இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. அது அந்த மிருகம் எப்படி இருந்துச்சு? ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பா இருந்துச்சு. அது கொம்பு எப்படி இருந்துச்சு? 2 கொம்பு இருந்துச்சு. அப்ப சத்தம் என்ன சத்தம் இருந்திருக்கணும்? அப்படிதானே இருந்திருக்கணும். ஆனா இப்படி வஞ்சனை,
சாயல் எப்படி தெரியுமா? ஆட்டுக்குட்டியின் சாயல். சாயல் எப்படி தெரியுமா? ரெவரண்ட். சாயல் எப்படி தெரியுமா? ரைட் ரெவரண்ட். சாயல் எப்படி தெரியுமா? அப்போ பிஷப் ஆயாச்சு. நல்ல வேலைன்னு போப்பாண்டவரை மட்டும்தான் ஆகல. ஆமா, சாயலை பார்த்து ஆள் கொள்ளலாம், சரக்கு வேற. சாயலை பார்த்து ஆடு, உள்ள வந்த சாயல் வேற. கிறிஸ்தவமே ஜாக்கிரதை. கள்ள உபதேசங்கள், கள்ள காரியங்கள், வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். இயேசு யார் தெரியுமா? மாசற்ற ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. இயேசுவிடத்தில் வஞ்சனை இல்லை. பரிசுத்தத்தை பிரசங்கித்தார், தெய்வீகத்தை பிரசங்கித்தார், தேவையான போது எச்சரித்தார், ஆறுதலாய் பேசினார், மாறுதலுக்காய் பேசினார். அவர் ஆட்டுக்குட்டி கடைசி வரைக்கும் ஆட்டுக்குட்டியா தான் இருந்தார். ஆனா இந்த சர்ப்பம் என்ன தெரியுமா? வஞ்சனை. அதைத்தான் பவுல் எழுதுகிறார். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று விலகும்படி கெடுக்கப்பட்டு போவோ என்று நான் பயந்திருக்கிறேன். வஞ்சனை. அல்லேலூயா. இன்னும் கூட கொஞ்சம் உள்ள போலாம் நினைக்கிறேன். Glory be to God. அந்த 13ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 13 14 வசனங்கள் வெளிப்படுத்தல். 13ஆம் அதிகாரம் 14 16 13 14 வாசிங்க. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 13 14. Revelation chapter 16 verse 13 and 14 வாசிங்க உடனே. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் மிருகம் அந்தி கிறிஸ்து, மிருகத்தின் வாயிலும், வலுசர்ப்பம் என்றால் சாத்தான், சாத்தான் வாயிலும், கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். 3 அசுத்த ஆவிகள் எங்கே இருந்து? கள்ள தீர்க்கதரிசி இடத்திலிருந்து, பிசாசு இடத்திலிருந்து, அந்தி கிறிஸ்து இடத்திலிருந்து 3 ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். வாசிமா தங்கச்சி. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகள் ஆவிகளை எங்கே? கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து, மிருகம் அந்தி கிறிஸ்துவின் வாயிலிருந்து, பலு சர்ப்பம் பிசாசின் வாயிலிருந்து ஒரு ஆவி, 3 ஆவி வந்தது. அது அற்புதங்களை செய்கிற ஆவிகள். ஏதோ அற்புதத்தை கண்டு ஏமாந்து விடாதிருங்கள். அற்புதம் உண்டா? உண்டு. அதிசயம் உண்டா? உண்டு. எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு விரோதி இல்லை. ஆனா இன்னைக்கு ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஜனங்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஓகே, அடுத்த உள்ள போயிடலாமா? 5ஆம் வசனம். ஏனெனில் அநேகர் வந்து நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் பள்ளியாடி பக்கத்தில் முருங்கவழியில கன்வென்ஷன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த ஊரை பத்தி சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு. கிட்டத்தட்ட இன்னையிலிருந்து 70 வருஷத்துக்கு முந்தி, இன்னையிலிருந்து 70 வருஷத்துக்கு முந்தி அங்கே வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான் இருந்தார். ஆரம்பம் பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார். அநேக அற்புத அடையாளம் நடந்தது. அவருக்கு தூத்துக்குடி மாவட்டம், இப்பொழுது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருமணம் பண்ணினவர். பயங்கர அற்புத அடையாளங்களை செய்தவர். தோத்திரம். செத்தாள உயிரோடு எழுப்பினவர். நான் ஒரு போதகரோட வீட்டில் கன்வென்ஷன்ல பிரசங்கித்தேன். அந்த ஊர்ல 3 சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பாஸ்டர் எல்கையா, பாஸ்டர் பர்னபாஸ், இன்னொரு பாஸ்டர் தேவ தயவு. இந்த 3 சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிரசங்கித்த அந்த பாஸ்டருடைய அப்பா உயிரோடு இருக்கிறார். அவர் சொன்னார், என் கண்ணால நான் கண்டவன் என்று சொன்னார். தம் பிள்ளைகளுக்கு, அவருக்கு 3 ஆண் பிள்ளைகள், தேவ தயவு, தேவ ஆசீர்வாதம், தேவ ஈவு. அவருடைய பெயரை தான் பிள்ளைகளுக்கே வச்சிருக்கார். நல்லா தான் பயணித்தார். இன்றைக்கும் பாஸ்டர் எல்கையா உயிரோடு இருக்கிறார். அவருக்கு 90 வயசு ஆக போகிறது. நான் 1-2 முறை இந்த திருச்சபையில் பிரசங்கித்திருக்கிறேன். அவர் என்கிட்ட சொன்னார், அவர் தான் எனக்கு ஞானஸ்நானம் தந்தார். முதல்ல பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் தான் ஞானஸ்நானம் தந்தார். ஆனால் அமெரிக்கா போன போது தவறான நபர் பிரான்காமை சந்தித்து திரும்பி வந்து அவருடைய முதல் வீழ்ச்சி இயேசுவின் நாமம், அப்படி ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொன்னார். கொஞ்ச நாளிலே வாழ்க்கை தடுமாற ஆரம்பித்தது. தோத்திரம். அங்கே இருந்து நாகர்கோவில் போனார். அங்கே இருந்து மாற்றம் ஏற்பட்டது. போன தலைமுறை இயேசு, இந்த தலைமுறை நான் என்றார். நான் தான் கிறிஸ்து என்றார். நான் அந்த ஊர்ல தான் திருமணம் பண்ணியிருக்கிறேன். அவருடைய மகன் ஒருவர் நேரடியாக என்கிட்ட சொன்னார், என்னுடைய 2 சகோதரர்கள் எங்க அப்பா தான் ஆண்டவருங்கிறான், இயேசு தான் தெய்வம், வெளியே வந்தேன் என்று சொல்லி அவருடைய ஒரு மகன் என்னிடத்தில் நேரடியாக சொன்னார். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். திருநெல்வேலி பக்கத்தில் கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் நிலம் வாங்கி அதில் ஒரு ஆசிரமம் ஆரம்பித்து, தோத்திரம், நான் தான்
தான் மனுஷகுமாரன், நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், மரிக்க மாட்டேன் என்றார். என்னுடைய மாமா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், 90 வயது ஆகிறது. அந்த ஒரு காலத்தில் கன்வென்ஷன் பிரசங்கியார் பாஸ்டர் ஆலங்குளம் சாமுவேல், என்னுடைய மாமாவுடைய அண்ணன், இன்னொரு போதகர் உயிரோடு இருக்கிறார். 2 பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார்கள். அவங்களை கூப்பிட்டு இருக்கிறார். தோத்திரம் என்னதான் சொல்றாருன்னு பார்க்க போயிருக்கிறாங்க. அவர் சொன்னாரா, அப்போஸ்தலர்ல போட்டிருக்கு பாத்தீங்களா, 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா? 31 அப்போஸ்தலர் 17:31 காட்டி சொன்னாரா, இதுல சொல்லப்பட்ட அந்த மனுஷன் நான் தான் என்றாராம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்கள். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், வேறு ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, தேவன் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே, அந்த மனிதனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். இதுல ஒரே ஒரு வார்த்தை, மகான்களுடைய கல்லறை அடைக்கப்பட்டிருக்கிறது, மகாத்மாவுடைய கல்லறை அடைக்கப்பட்டிருக்கிறது, அரசியல்வாதிகளுடைய கல்லறை அடைக்கப்பட்டிருக்கிறது, அறிஞருடைய கல்லறை அடைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை, அது இயேசுவின் கல்லறை. மரித்து உயிர் திறந்தவர் இயேசு மாத்திரமே. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு சொன்னவர் இயேசு மாத்திரமே. Jesus is alive. Jesus is a living God. ஐயா, இதுல வியாக்கியானமே அவசியம் இல்லம்மா. மரித்து உயிர் தெழுந்த ஒருவர், அவர் உலகத்தில் வாழும்போது 100% மனிதன், அதற்காக மரித்தார். அவர் 100% தெய்வம், ஆகையினால் அவர் உயிரோடு எழுப்பினார். அவரை கொண்டுதான் கர்த்தர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். அவர் வருகிறார் பூமியை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடு நியாயந்திருப்பார். அவர் வருகிறார் பூமியை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயந்திருப்பார். அவர் இயேசு. இந்த மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தான் அந்த மனுஷன், என்ன கொண்டுதான் பூமியை நியாயந்திருப்பார். அவர் மரித்து ரொம்ப பரிதாபமா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். நம்பினவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள். அந்த ஊர்ல எனக்கு கம்ப்ளைண்ட், நான் போயிருந்த போது சொத்தை வித்து கொடுத்த 2 பேர் தற்கொலை பண்ணாங்களாம். இவரும் சின்ன வயசுல சொத்தை, இவர் என்கிட்ட பெரியவர் சொல்றாரு, இப்போ அந்த பாஸ்டருடைய தேவைப்பட்ட பேசினேன் போன வாரத்துக்கு முந்தின நாள் சொல்றாரு, நானும் சொத்தை வித்து கொடுக்க தான் இருந்தேன், ஆனா ஒரு சொப்பனத்துல கர்த்தர் எச்சரித்தாரு, நான் வித்து கொடுக்கல அப்படின்னு அவர் சொன்னாரு. 9 வெளிநாட்டுக்காரங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் அரசாங்கம் தலையிட்டு அவர்கள் சொத்தெல்லாம் இழந்தாங்க. இருந்தவர்களை அரசாங்கம் அனுப்பி வைத்ததாக தகவல். கவனம்! 2016 ஒரு வேத பண்டிதர் சொன்னார், 3018 பேர் உலகத்தில் நானே கிறிஸ்து என்று சொல்லியிருக்கிறார்கள். நல்ல கவனிங்கள், வேறு ஒரு சுவிசேஷம் இல்லை. தேவனிடத்தில் ஒரு தேவதூதன் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வஞ்சனை, நானே கிறிஸ்து என்று சொல்லி வஞ்சிப்பார்கள். பின்னால போலாம், வாசிங்க, கமான், கையில வச்சுக்கிறீங்க. 24ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் 5 இருந்து வாசிங்க, கமான், வேகமா. யுத்தங்களையும் முத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு வராது. யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள். இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்களா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்ததுனால ஒரு பதற்றமா இருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிறார், எங்கிட்ட இருக்கிற அணு ஆயுதம், அமெரிக்காவில் இருக்கிற அணு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்தினால் இன்னைக்கு இருக்கிற பூமி உருண்டையை 100 முறை அழிக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை செய்வோம், முழு நாடுகளும் நாம் சபதம் எடுப்போம், அணு ஆயுதத்தை பயன்படுத்த கூடாது என்கிற சபதம் எடுப்போம் என்று அவர் சொன்னார். இன்னைக்கு கவனிங்கள், இன்னைக்கு நான் செய்தியை பார்த்து உங்களோடு பேசுகிறேன். எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள். ஏன் ஈரான் ஈராக் சண்டே மறந்துட்டீங்களா? வடகொரியா தென்கொரியா யுத்தத்தை மறந்துட்டீங்களா? ஏன் உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை மறந்துட்டீங்களா? ஏன் பாலஸ்தீன் இஸ்ரேல் காசா யுத்தத்தை மறந்துட்டீங்களா? இயேசுநாதர் வருகையின் அடையாளம் யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள். ஜாதி சண்டை, பாசை சண்டை, மத சண்டைகள் இன்றைக்கு நடக்கிற யுத்தத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Jesus coming soon. எனக்கு சொல்ல நேரம் இல்லை, வாசிக்க நேரம் இல்லை. எசேக்கியேல் 38:8, எசேக்கியேல் 39:9. இது வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இன்னைக்கு நடக்கிற இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நடக்கிற யுத்தத்தினுடைய கொடுமையை அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் எழுதியிருக்கிறார். காசா யுத்தம் வாசிக்கிறீங்களா? 4 வசனம் வாசிக்கிறீங்களா? காசா யுத்தம் முடிவுக்கு வந்த மாதிரி நினைச்சாங்க. ட்ரம் சொல்லியிருக்கிறார், இந்த தேதிக்குள்ள அந்த பணைய கைதிகளை விடாட்டா பற்றி எரியும் என்று சொல்கிறார். மக்கள் சந்தோஷப்பட்டார்கள்.
இஸ்லாமியர்கள் மரிப்பதில் நான் விருப்பப்பட்டவன் அல்ல. ஒரு யூதன் மரிப்பதில் நான் விருப்பப்பட்டவன் அல்ல. அகால மரணமாய் ஒரு கிறிஸ்தவன் மரிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் நான் வைத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த சம்பவம் நடக்கும் என்று நம்முடைய பைபிள்ல இருக்கிறது. வாசிக்கிறீங்களா? காசா யுத்தத்தை குறித்து 4 வார்த்தை சொல்கிறேன், வாசியுங்கள். செப்பனியா 2ஆம் அதிகாரம் அவருடைய 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். செப்பனியா chapter 2 verse 4. கொஞ்சம் வேகமா வாசிப்பீங்களா? செப்பனியா 2ஆம் அதிகாரம் அவருடைய 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். காசா குடியேற்று, காசா குடியேற்று, அஸ்கலோன் பாழாகும், அக்சலோன் பாழாகும், அஸ்தோத்தை பட்டண பகலிலே பறக்கடிப்பார்கள். 30-32 கிலோ 180 கிலோமீட்டரா? ஓகே, தவறு மன்னிக்கவும். கிட்டத்தட்ட 32 லட்சம் ஜனங்கள் இருந்தார்கள் காசாவிலே. கடைசியா 1 லட்சம் ஜனங்கள் சொந்த நாட்டில் அகதிகளாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட 45,000-50,000 பேர் 1.5 வருஷ யுத்தத்தில் செத்து போனார்கள். பாவம், சின்ன பிள்ளைகள் மரித்தார்கள். பாவம், வாலிபர்கள் மறுத்தார்கள். மருத்துவமனை இடிக்கப்பட்டது, கல்லூரி இடிக்கப்பட்டது, பள்ளிக்கூடங்கள் இடிக்கப்பட்டது, பஸ் ஸ்டாண்ட் இடிக்கப்பட்டது. அழகான நகரம் குடியேற்று போய்விட்டது. 2000 வருடத்துக்கு முன்பதாக காசா இடிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னது போல நடந்து விட்டது. யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளம். ஓகே, வாசிங்கள். எரேமியா 47ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். எரேமியா chapter 47 verse 5. 47:5 வாசிங்கள். காசா மொட்டையடிக்கப்படும், காசா மொட்டையடிக்கப்படும், அவர்களுடைய பள்ளத்தாக்கிலே, அவருடைய பள்ளத்தாக்கிலே மீதியாகிய அஸ்கலோன் சங்காரமாகும். மொட்டையடிக்கப்படும் என்ன? ஒரு மரம், ஒரு மரம் எல்லாம் கவாத் பண்ணி, எங்க ஏரியாவில் விவசாயிகளுக்காக சில நேரம் என்ன செய்வாங்கன்னா, வாராட்சி மரம், இந்த பூவரசு மரம், வேப்ப மரம் எல்லாம் கவாத் பண்ணுவாங்க. அந்த வயல்ல கொண்டு போய் அந்த கம்போஸ்ட் பண்றதுக்காக அதெல்லாம் கவாத் பண்ணுவாங்க, மொட்டையடிக்கப்படும். நீங்க வேணா 1.5 வருஷத்துக்கு முந்தி உள்ள காசா ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, சேட்டலைட் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, இப்போ உள்ள ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. ஐயோ பரிதாபம், காசா மொட்டையடிக்கப்படும் தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. வாசியுங்கள். சகரியா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். இன்னொரு வசனத்தை குறித்து மறுபடியும் செய்தி தொடர்கிறேன், வாசியுங்கள். சகரியா 9:5. அக்சலோன் அதை கண்டு பயப்படும், அக்சலோன் அதை கண்டு பயப்படும், காசாவும் அதை கண்டு மிகவும், காசாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும், எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்று போனதனால் மிகவும் பிரபலமாகும், காசாவில் ராஜா அழிந்து போவான். என்ன கவனிக்கும், தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். பேப்பர்ல வந்ததை, நியூஸ்ல வந்ததை சொல்லுகிறது எனக்கு உரிமை உண்டு. பாருங்க, ஈரான்ல ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்கும்போது அதிபதி விபத்தில் மரிக்கிறார். தெரிந்த உண்மையே. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அடுத்த தலைவரை தெரிந்தெடுக்கிறார்கள். அவங்க யாரை கூப்பிட்டாங்க தெரியுமா? பாலஸ்தீன்ல இருக்கிற காசால இருக்கிற ஹமாஸ் தீவிரவாதிகள் உள்ள தலைவரை கூட்டு போனார்கள், ஹனி இஸ்மாயில். பாருங்க, டஹரான் ஈரான்ல இருக்கிற மிலிட்டரி ஃபேஸ்க்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். உலகம் அறிந்தது. என்ன நடந்தது? அவர் மாத்திரம் மரித்து போகிறார். தொடர்ந்து பாருங்கள், தலைமைத்துவத்தில் எல்லாரும் மரிக்கிறார்கள். அவர்களுக்கு வேதம் தெரியுமா தெரியாதா? தெரியாது. நான் வைத்திருக்கிற வேதத்தில் வேதம் சொல்கிறது, காசாவின் தலைவர் அழிந்து போவான்கிற வார்த்தை நிறைவேறிவிட்டது. அவர்கள் பாலஸ்தீன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை, காசா தனியாய் தான் இருந்தார்கள். அவர்கள் ஹமாஸ் தீவிரவாத கட்டுப்பாட்டுக்குள் தான் இருந்தார்கள். இன்னைக்கு தலைமைத்துவம் இல்லாமல் அழிக்கப்பட்டது. 1 2 3 தொடர்ந்து அழிக்கப்பட்டார்கள். தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. உனக்கு ரட்சிக்கப்பட என்ன மனதில்லை, ஞானசானம் எடுக்க என்ன மனதில்லை, உள்ளும் பிரமமாய் பரிசுத்தமாக்க உனக்கு மனதில்லை. ஏதோ ஒரு சாடையாய் வாழ்ந்து வருகிறாய். இல்லை, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. இயேசு சீக்கிரம் வர போகிறார், ஆயத்தமாகுங்கள். அல்லேலூயா. ஒரு வசனோட வாசித்து உள்ள வந்துடலாமா? ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமோஸ் chapter 1 verse 7, 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். காசாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதனுடைய அரண்மனைகளை பட்சிக்கும். 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேலிலே யூதர்கள் இந்த கூடார பண்டிகை, இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் டாபர்னக்கிள் கூடார பண்டிகை, அவங்க காடுகளில் போய் டென்ட் அடிச்சு தங்கி இருப்பாங்க. ஏற்கனவே இந்த பாலஸ்தீன் மதுக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்குது. முதல் யுத்தம் சவுல் காலத்தில் ஆரம்பித்தது. இன்றைக்கு வரைக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் யூதர்களுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. கவனிங்க, கிட்டத்தட்ட 15,000 ஸ்கட் விட்டாங்க. அதுல 1709 யூதர்கள் செத்து போய் விட்டார்கள். 1709 யூதர்கள் இறந்தார்கள். இதுவரைக்கும் அவர்கள் தடுத்து நிறுத்தினவர்கள் இப்பொழுது யுத்தத்தை டிக்ளேர் பண்ணார், வார் டிக்ளேர் பண்ணார். கவனிங்க, வார் டிக்ளேர் பண்ண போது
அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஐநா சபையில கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவர்கள் சொன்னார்கள், ஐநா சபையிலே இஸ்ரவேலுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள உரிமை இருக்கிறது என்றார்கள். சமீபத்தில் தான் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஐயா, பரிதாபம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், காசா மதில்களுக்குள்ளே இந்த ஸ்கட் விழுறது யூடியூப்ல இருக்குது, டிவியில் வந்துச்சு, குப் குப் குப்னு தீ பிடிச்சது. 2000 வருஷத்துக்கு வந்து கர்த்தர் எழுதியிருக்கிறார், காசாவின் மதில்களுக்குள் நான் தீயை கொளுத்துவேன். ஐயா, what is the Bible? நான் அதை சொல்லணும் அவசியம் இல்லை. நான் கவனிச்ச முதல் நாள் செய்தியை யூடியூப்ல கவனிச்சேன். பாஸ்டர் குமாரதாஸ் அழகா சொல்லிட்டு இருந்தார், சூப்பரா சொன்னார். அதுல ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்றேன், வாட் இஸ் தி பைபிள்? பைபிள் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நடந்தது, இப்போ நடந்து கொண்டிருக்கிறது, இனி நடக்க வேண்டியதை முன்கூட்டி அப்பன் எழுதி கையில் தந்திருக்கிறார். எழுதி இருக்கிறதா நடந்திருக்கிறது, எழுதி இருக்கிறதா நடந்தது, எழுதினதா நடக்க போகிறது. எழுதினவை நடந்ததானால், எழுதினவை நடந்திருக்கிறதானால், எழுதப்பட்டவை கட்டாயம் அவை நடந்தே தேரும். ஏன் இவைகளை சொல்லுகிறேன்? இயேசு பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஏசாயா சொன்னார், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமங்களாவன அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு எனப்படும். அவர் சொன்னது போல இயேசு பிறந்தார். 50வது நாள் பெந்தைக்கோஸ்து நாளன்று 120 பேர் கூடியிருந்தார்களே, பரிசுத்த ஆவி பற்றி அந்நிய பாஷையில பேசினார்களே. இதை குறித்து 800 வருஷத்துக்கு முன்பதாக ஏசாயா சொன்னார், பரிசுத்த ஆவியினாலும் அல்லேலூயா அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனங்களோடு பேசுவேன், பரியாச உதடினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு கூட பேசுவேன். இதுவே இளைப்பாறப்பணத்தக்க இளைப்பாறுதல். இயேசுவின் பிறப்பை குறித்து ஏசாயா சொன்னார், அதுபோல இயேசு வந்தார். பரிசுத்த ஆவியை குறித்து யோவேல் மாத்திரமல்ல ஏசாயாவையும் சொன்னார், அதுபோல அந்நிய பாஷை பரிசுத்த ஆவி வந்தது. இவைகள் உண்மையானால் ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் சொன்னது நிறைவேற போகிறது. இயேசு சீக்கிரம் அவர் வர போகிறார். அல்லேலூயா. பசிதே போலாம் நிறைய காரியங்களை பேசும். யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், இயேசுவின் வருகையின் அடையாளம். நேரம் கருதி வேகமாய் போகிறேன். வாசிங்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும். நேஷன் will rise against nation, kingdom against kingdom. இன்னைக்கு பாருங்க, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. பாருங்கள், அமெரிக்காவுக்கு போய் குடியேறினவர்கள் தவறுதலாய் குடியேறி விட்டார்கள் என்பதற்காக விலங்கிடப்பட்டு கொண்டு இறக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 டைம் வந்தாச்சு, 3ஆம் டைம் வருது. கிட்டத்தட்ட ரிப்போர்ட் சொல்லுது, லட்சக்கணக்கான இந்தியர்களும் அமெரிக்காவில் தவறுதலாய் குடியேறிக்கிறார்கள் என்று. இன்னைக்கு பாருங்க, என்னமே பேச முடியல. தோத்து நம்ம பயப்படுறோம், வருத்தப்படுறோம், கலங்குறோம். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் பணக்கார நாடு விலங்கிடப்பட்டு மிலிட்டரி ஃபிளைட்ல கொண்டு வந்து இறக்குறாங்க. சரியான கழிவறை வசதிகள் இல்லை. இன்னைக்கு மற்ற நாடுகள் பக்கத்தில் கொலம்பியாவில் இப்படி கொண்டு போய் இறக்குறாங்க. இப்படி பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் கொண்டு போய் இறக்குறாங்க. இன்னைக்கு எல்லா நாடுகளும் பகையோடு இருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளம் என்பதை மறந்து விடாதீர்கள். கீழே பாருங்க, பஞ்சங்கள். பேச நேரம் இல்லையே. பஞ்சங்கள், நமக்கு சாப்பாட்டு பஞ்சம் இல்லை. நான் போன வருடத்துக்கு முந்தின வாரம் ராஜஸ்தான் போனேன். குஜராத்தில் விமானத்தில் இறங்கி அங்கே இருந்து ஒரு 5 மணி நேரம் கார் பயணம் ராஜஸ்தான் போனேன். காலையில் எனக்கு பசி, சாப்பாடு வாங்கிட்டேன், முடியாதுன்ட்டாங்க. சாரி பாஸ்டர், ஹோட்டலில் டீ மட்டும் தான் கிடைக்கும், ஸ்நாக்ஸ் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். ஏன்னு கேட்டேன், ராஜஸ்தானில் நிறைய மக்கள் மலைவாழ் மக்கள், ஆகையினால ஏழை மக்கள் 2 நேரம் தாங்க சாப்பாடு. காலையில் டிஃபன் விற்காது கடையில். உண்மை. 12 மணிக்கு காலை சாப்பாடு, சாயங்காலம் 5:30 மணிக்கு 2 நேரம் தான் சாப்பிட்றாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? 40-45 கோடி ஜனங்கள் ஒரு நேரம் சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க. நமக்கு சாப்பாட்டு குழப்பம் இல்லை, கேட்டீங்களா? நமக்கு கன்னியாகுமரி வாழ்க, கன்னியாகுமரி சாப்பாடு வாழ்க. அல்லேலூயா, ஆமென். நமக்கு 3 உண்டு எல்லா வீட்டிலையும், கப்ப சக்க சாளை, கட்டியலா. எனக்கு 3 பிடிச்சோம் போட்டு. ஹலோ, நம்ம காலையில் 1 குழல் புட்டு, 1/2 கிலோ பயிர், ஒரு பப்படம், ஒரு ஏத்தம்பழம் அடிச்சு நொறுக்கி 8 மணிக்கு அடிச்சு உள்ள தள்ளிடுவோம். மறு 11 மணிக்கு கொஞ்சம் ஏதாவது பசி வந்தா கிழங்கு காப்பியும். அல்லேலூயா, வாழ்க. மறு மத்தியானம் கேட்டீங்களா, ஒன்றும் கிடைக்காட்டாலும் 4 நெத்தோலியை ஜாலையை வச்சாலும் 1/2 கிலோ அரி உள்ள போயிடும். வலி அரிசி கேட்டீங்களா போட்டு. பிறகு சாயங்காலம் 4 மணிக்கு கிடந்து எழுப்பி ஒரு கடியும் ஒரு குடியும். பிறகு 8 மணிக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் சூடு பண்ணி மொத்தத்தில் சட்டி காலி பண்ண விட மாட்டோம். நான் பஞ்சத்தை கன்னியாகுமரியில் பேசலை, நீங்கள் கானான் தேசத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. வடக்கு போய் பாருங்க. நான் வட இந்தியாவில் சிலரை சுற்றி திரிகிறேன். சாப்பாட்டுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? டெல்லியில பார்லிமெண்ட் ஏரியாவும் சில ஏரியா தான் பார்க்க அதிகமா இருக்கு, நல்லா இருக்கு. மும்பை பட்டணத்தை விட பிளாட்ஃபார்ம்ல வாழ்கிற ஜனங்கள் டெல்லியில் அதிகம் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? கண்ணால போய் பார்த்தவன். மும்பையை பார்க்கிலும் பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப குடிசை பகுதியில் இருக்கிறது டெல்லி. ஏழை மக்கள் இன்றைக்கு
இன்னைக்கு இருக்கிற பஞ்சங்கள் எதெல்லாம் எதை காட்டுகிறது? இயேசுவின் வருகையை காட்டுகிறது. பஞ்சம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? நம்ம மக்களுக்கு தெரியல. ஆனா பஞ்சத்துக்கு நேரா போயிட்டு இருக்கோம். லிசன் லிசன் லிசன். இப்போ பாருங்க, ஃப்ரூட் ஸ்டாலுக்கு போங்க, பழக்கடைக்கு போங்க. நம்ம எதை விரும்பி கேட்கிறோம்? சொல்லுங்க, எதை விரும்பி கேட்கிறோம்? விதை இல்லாத பழம், சீட்லெஸ். ஹலோ, உண்டா இல்லையா? எதை விரும்பி கேட்கிறோம்? சீட்லெஸ். பாருங்க, மாதுளையில விதை இல்லை, திராட்சையில விதை இல்லை. ஒன்று ரெண்டு பேசிட்டு இருக்கேன், என்ன விதை இல்லாதெல்லாம் சொல்லிட்டு வாங்க. இதை விடுங்க, நம்ம ஊர்ல பப்பாளி, பப்பாசியா பப்பாளியா, பப்பாளி சாப்பிட்டோம். வெட்டுனா நடுவில் அவ்வளவு விதை இருக்கும், தூக்கி எரிஞ்சு அடுத்த தலைமுறை சாப்பிடும். இன்னைக்கு பெரிய கலசம் இருக்கு, கேட்டீங்களா? வெட்டுன உள்ள அகால பாதாளம் இருக்கு, ஒரு விதையும் காணல. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? எவனோ விதைய வச்சிருக்கான், பைசா கொடுக்கறதுக்கு பழம் தருவான். இனி இந்த ஜனங்களை கொல்லணும்னு நினைச்சாம்னா அவன் விதற திராட்டா நம்ம பஞ்சம். பக்கத்தில் இருக்கிற இலங்கை தேசம் செழிப்பானது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போயிருந்தேன். ஒருத்தன் சாப்பாடு வாங்கி வச்சிருக்கான், ஒருத்தன் சாப்பாடை புடுங்கிட்டு ஓடுறான். 12 நாள் தங்கி இருந்தேன், ஒரு காஃபி கிடைக்கல எனக்கு. வாழைப்பழங்கிற தவிர ஒரு பழங்களும் பார்க்க முடியல, அவ்வளவு பஞ்சம். சரி, அதை விடுங்க. விவசாயம் பண்ணவங்களா இருப்பீங்கல்ல, கத்திரிக்காய் அப்படி இந்த காய் தக்காளி எல்லாம் இருக்கு. இதுக்கு பேர் ஹைபிரைட் பேர். என்ன பேர்? ஹைபிரைட். புரியுது? ஹைபிரைட். நான் சொல்றது யாராவது சிந்திச்சிருக்கீங்களா? ஒரு காலத்துல நான் என் வீட்டில் தக்காளியை விளைய வச்சா, மிளகா விளைய வச்சா, கத்திரிக்காய் முளைய வச்சா, நான் விதை எடுத்து தொங்க போட்டு நானே விதை எடுத்து விதைக்கலாம். ஹலோ, உண்மையா இல்லையா? சொரைக்கா. இன்னைக்கு ஹைபிரைட் விதை எடுத்து விதைச்சா முளைக்காதுன்னு யாருக்கு தெரியும்? என்னோட இருக்கீங்களா? நம்ம ஹைபிரைட் விதைக்கா முளைக்காது. ஆனா ஒருத்தன் விதைய வச்சிருக்கான். அப்ப அவன் நினைச்சான்னா, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கத்திரிக்காவை விலையை கூட்டணும் நினைச்சா, ஒரு கடையில் கத்திரிக்காய் விதை தராட்டா, கத்திரிக்காய் 100 ரூபா தான். இல்லை, அங்கே தான் இருக்கீங்களா? என்னோடு பஞ்சம் போயிட்டு இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் தேடி பாருங்க. இன்னைக்கு உலகம் இலுமினியாட்டி கையில் இருக்கு, இலுமினியாட்டி கையில் இருக்குது. அரசியல் அவன் கையில தான் இருக்கு. எல்லாரும் அவன் என்ன நினைச்சாலும் செய்வான். இன்றைக்கு பஞ்சத்துக்கு நேராக போகிறோம். பஞ்சங்கள் வேடிக்கையா சொல்றேன். சிக்கன் கடைக்கு போயிட்டீங்கன்னா போன்லெஸ் சிக்கன். ஹலோ, இங்கெல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? எப்படி சொல்லுங்க? போன்லெஸ். ஃப்ரூட் ஸ்டால்ல போனா சீட்லெஸ், விதை இல்லாத பழம். சிக்கன் கடைக்கு போனா போன்லெஸ். திருச்சபைக்கு வந்தா வேட்லெஸ். எப்படி சொல்லுங்க? பரிதாபம். சபைகள்லாம் பரிதாபம். 1.5 மணிக்கு ஒரு ஆராதனை, அதுல 3 பாட்டு 1/4 மணிக்கு. அதுல அடுத்த ஆராதனை ஒரு 1/2 மணிக்கு, ஒரு 3/4 மணி நேரம் போயாச்சு. அதுல காணிக்கை, அனௌன்ஸ்மெண்ட், சண்டே கிளாஸ் வசனம் எல்லாம் 20 நிமிஷம் பிரசங்கம். கேவலம். திருச்சபைகள் பரிதாபமா எங்கேயோ போயிட்டு 2.5 மணி நேரம் ஆராதனை, 3 மணி நேரம் ஆராதனை, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் காது கொடுத்து பிரசங்கம் கேட்டோம். இன்னைக்கு வசனம் கேட்க செவித்தர உள்ளவர்களாய் மாறிவிட்டார்கள். 20 நிமிஷத்துல என்னத்தான் பேசிடுவீங்க? 20 நிமிஷத்துல என்ன எச்சரிச்சிருவீங்க? 20 நிமிஷத்துல என்ன சொல்லி கொடுத்துருவீங்க? பஞ்சம். ஆமோஸ் 8:11 ஜலத்தினால உண்டான பஞ்சம் அல்ல, ஆகாரத்தினால் உண்டான பஞ்சம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கூடாத பஞ்சத்தை நான் அனுப்புவேன். எப்படிப்பட்ட பஞ்சத்தில் வந்துட்டு தெரியுமா? கர்த்தருடைய வசனம் கேட்க கூடாத ஒரு பஞ்சத்தில் வந்து விட்டோம் இன்றைக்கு. ஹலோ, என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தருடைய வசனம் கேட்க கூடாத பஞ்சம். ஒரு காலத்தில் எங்க போனாலும் மனம் திரும்பு, ஒரு காலத்தில் எங்க போனாலும் ஞானஸ்நானம் பெறு, ஒரு காலத்தில் எங்க போனாலும் அபிஷேகம் பெறு, ஒரு காலத்தில் எங்க போனாலும் உள்ளும் புறமுமாய் பரிசுத்தம் அவாளு. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு, அபிஷேகம் பெற்ற பிற்பாடு உள்ளும் புறமுமான பரிசுத்தம் தேவை. நகை நட்டு போல்டு ஸ்க்ரூ எல்லாம் கலத்தி போடுன்னு ஒரு காலத்தில் கேட்டோம். கேட்டீங்களா? இப்போ கேட்க முடியாது. ஏமா பகேட்டி நகை நட்டு போல்டு ஸ்க்ரூலாம் ரொம்ப வச்சிருக்கியோ, உனக்கு உதவாது. கட்டியலா? நீ செத்து போனா தோத்துறோம், நீ சத்து போனா கழுகு நரியும் பிடுங்கி திங்கும். கழுகு யார் தெரியுமா? ஓ மகா. நரி யார் தெரியுமா? அந்த மருமகா. இவ கள்ளி, அவ கடுத்த கள்ளி. கட்டியலா? கிளவி எப்ப ஜாவான்னு இவ்வளவு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவா பங்கு போட. வராது. செத்து போனா என்ன வரும் தெரியுமா? உன் ஊர் பக்கத்தில் இருக்கிற உண்ணாமலை கடையில் 6 அடி சூட்கேஸ் வரும். இங்க நல்ல இல்லைன்னா எருதூர் கடையில் இருந்து பள்ளியாடிக்கு போற வழியில 6 அடி சூட்கேஸ் இத்தனையா உள்ளு. தலைவர் தவல் அடிக்கீங்களா? நம்ம தவல் தவல் வேற ஒன்று கூட வராது. ஓகே, வாசிங்க. கமான். ஒண்ணு கூட வராது. அம்மா ஏனோ தானா இன்னும் வாழாத. என் எளிமையை சொல்ல முடியுமா? பார்க்கலாம். எங்க ஊர்ல செத்து போனா நகை போட்டு அடக்க முடியாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மண்ணு கூட உன்னை உயிரோட ஏத்துக்கிடாதுமா. தோற்ற எல்லாத்தையும் உருவிட்டு ஒரு மோதிரத்தை கொடுத்து உருவிட்டு அடக்கம் பண்ணுவாங்க.
அப்படியானால் எது நிலையானது? பரிசுத்தம், ரட்சிப்பு உன்னோடு வருகிறது. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. கர்த்தர் சொல்கிறார், சுவிசேஷமா உலக சுகபோகமா, ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே, மனமே சுவிசேஷமா. Fast. சுவிசேஷமா உலக சுகபோகமா, ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே, மனமே சுவிசேஷமா. சுவிசேஷமா உலக சுகபோகமா, ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே, மனமே சுவிசேஷமா. சூடி வாழ்ந்தாலுமே பொன்னோடும் பொருளோடும் புகழோடுமே, இந்த புவி மீது முடி சூடி வாழ்ந்தாலுமே, பாவத்தின் பின்பி பறிப்பாயானால், பாவத்தின் பின்பி பறிப்பாயானால், நித்திய பாதாள நரகத்தின் பங்காளிதான், நித்திய பாதாள நரகத்தின். சேர்ந்து கை தட்டுமா? சுவிசேஷமா உலக சுகபோகமா, ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே, மனது சுவிசேஷமா. உனக்கு காரோடு உல்லாச வாழ்க்கை உண்டு, ஊரோரம் ஒரு ஏக்கர் மாளிகை உண்டு, உனக்கு காரோடு வாழ்க்கை உண்டு, கூடு விட்டு ஆவி போகும் நாடிலன்று, கூடு விட்டு ஆவி போகும் நாடிலன்று, உன் கூட வர இயலுமோ உண்டோ சொல்லு, உன் கூட வர இயலுமோ உண்டோ சொல்லு. சுவிசேஷமா உலகில் சுகபோகமா, ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே, மனமே சுவிசேஷமா. அல்லேலூயா. ஒண்ணு கூட வராதுமா, எல்லாம் சந்தோஷமா அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. நீ எதை ரொம்ப நேசிக்கிற ஒன்றும் கூட வராது. உன் பிள்ளை கூட வர முடியாது, உன் கணவன் கூட வர முடியாது. தோத்துரும். மனுஷன் எப்படி தனியா வந்தானோ தனியா தான் போய் ஆகணும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, உலகத்துல பிறக்கும் போது நீங்களும் நானும் பிறக்கும் போது அழுதுட்டே பிறந்தோம். நம்மளை சுத்தி ஒரு கூட்டம் சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம சிரிச்சுட்டே சாவோம். நம்மளை சுத்தி ஒரு கூட்டம் அழுதுகிட்டே இருக்கும். கேட்டீங்களா? இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. நிலையானது அல்ல. படித்தவர்களும் படியாதவர்களும், ஏழையும் பணக்காரர்களும், அரசியல்வாதிகளும், அதிகாரிகளும், விசுவாசிகளும், பாஸ்டரும், சிறுவரும், பெரியவரும் நமக்கொண்டு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரணம் இல்லது இயேசுவின் வருகை. கவனிங்க,
அப்படித்தான் போயிட்டு இருக்கிறோம். அதனால இது ஒன்று நமக்கு உதவி செய்ய போகிறது இல்லை. பேசிட்டு போலாம். பஞ்சங்கள் இன்னைக்கு வசனம் இல்லாத பஞ்ச காலம். அடுத்த பாருங்க, கொள்ளை நோய்கள். கவனிங்க, என்ன சொல்லுங்க? கொள்ளை நோய்கள். நிறைய வியாதி வந்துச்சு. நம்ம தலைமுறையில் வந்த வியாதி, குறிப்பா கொரோனாவை ஆயுசு காலத்தில் மறக்க முடியாது. எல்லாம் இங்க தான் இருக்கீங்களா? கொரோனா மறக்க முடியுமா? நிறைய பிள்ளைகள் மறந்துட மாட்டாங்க. 10th பாஸ், ஆல் பாஸ். +2 ஆல் பாஸ். கேட்டீங்களா? நாங்க காவல்துறையில இருந்து 6ஆம் இருந்து இங்க வரணும்னா எங்களுக்கு இ பாஸ். ஹலோ, இவன் எல்லாரும் ஆல் பாஸ், ஆக மொத்தம் இ பாஸ். இப்போ பிள்ளைகளுக்கு திரும்ப வேலை இல்லாம வீட்டுல ஸ்டே ஹோம். எல்லாம் அங்கே தெரிக்கீங்களா? நம்ம பையில 2-3 பையிலோ காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். அவனு 2 எல்லாரும் கொரோனாவில் பாஸ் ஆகிற பயிலுங்க. அவன் பாஸ் ஆகிடுவானு கொஞ்சம் சங்கடம் தானே. அப்பாலாம் நல்ல ஜபம், அதனால பிள்ளைகள் நல்லா வந்துட்டாங்க. அது ஒரு ஆசீர்வாதம் தான். இப்போ சொல்லியிருக்கேன் பைலட்டிலே, மக்கா கேட்டியா இப்போ செமஸ்டர் எக்ஸாம்ல கொரோனா வராது, மரியாதையை படிச்சு பாஸ் ஆகிடலான் இருக்கேன். ஹலோ, யோசிச்சு பாருங்க. நம்ம உறவுகள் இழந்துட்டோம், நட்புகள் இழந்துட்டோம், சொந்தங்கள் இழந்துட்டோம், பந்தங்கள் இழந்துட்டோம். கொடூரமான வியாதி. எனக்கு 3 தடவை வந்துச்சு. கேட்டீங்களா? இப்போ சொன்ன பிரச்சனை இல்லை, அன்னைக்கு சொன்னா நம்மளை கொண்டு போய் அங்கே போட்டுருவா. கேட்டீங்களா? 3 தடவை எனக்கு வந்துச்சு. ஆவியாத்மா சரீரத்துக்கான தெரியாது. ஒரு பையன் வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தா, அப்பா அடிச்சிருக்காரு. அடிச்சு போடுவேன். அவன் சொன்னான், அப்பா அடிச்சப்படாது, போலீஸ் போன் பண்ணி எங்க அப்பாவுக்கு பாசிட்டிவ்னு சொல்லிடுவேன். எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர், அவர் பாவம், அவரு எனக்கு தெரிஞ்ச பாஸ்டருக்கு நண்பர். அவர் எனக்கு சொன்ன கதை இது. அவரு வீடும் ஜெப வீடும் எல்லாம் உள்ள, இவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரகசியமா 2-3 விசுவாசிகள் வந்து ஜெபம் பண்ணிருக்காங்க. யாரோ போலீஸ் போன் பண்ணி சொல்லிட்டாங்க, சர்ச்சில் பிரேயர் நடக்கணும். இவரை போலீஸுக்கு விட்டோன்னு இவர் பயந்துட்டார். இவர் தலைவருக்கு போன் பண்ணி சொல்லி, தலைவரை இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், 2 பேரும் உட்காந்துட்டாங்க, நான் பிளான் பண்ணி செய்யல. போலீஸ் அவர் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, போங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க இருக்காரு. மாஸ்க் போட்டு வாங்க. போலீஸ்காரருக்கு ரொம்ப ஏசும்போது மாஸ்க் கலத்திட்டு தும்மல் போட்டுருங்க, அதோட பிரச்சனை முடிஞ்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்தது 5 கிராம் பக்கத்துல. இவர் பாவம் செய்யணும்னு செய்யல, வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அவர் கடினமா, நாங்களாம் பைத்தியாரனா பிள்ளை ஏன் செய்தாண்டாரு. அவர் மாஸ்க் எடுத்து 2 தும்மல் போட்டாரு. பாப்பா கேஸ் வேண்டாம், வெளியே போச்சு அப்படின்னு இருக்காரு. அதோட முடிஞ்சது. கொரோனா இவ்வளவு பரிதாபம் பத்தியில. கடைக்கு போனா ரவுண்டா போட்டு வச்சிருக்கோம். இந்த கோர்ட்ல கைதிகளுக்கு போட்ட மாதிரி 1 போட்டு அடுத்த நிற்கணும். ஹலோ, வெளியில எட்டி பார்க்க முடியாது. தோத்திரம் எதுக்கு வெளியே எட்டி பார்க்க? ஏன் வீடு ராஜா பார்க்க முடியாது. கேட்டீங்களா? எனக்கு நம்ம அந்த சின்ன வயசுல 35 வருஷம் ஊரை சுத்தின கேஸா, ஊரா உளித்து போயிட்டுருமா. இது உள்ளே இருந்தா வெளியே இருக்க முடியும். 1 மணிக்கூர் ஜாமான் வாங்க தருவா தெரியுமா? ஆனா 1.25 மணிக்கூர் வெளியே தான் இருப்பேன். போலீஸ்கார் கட்டுறவங்க அடிக்கடி வெளியே பார்க்கணும் சார், ஜாமான் வாங்க சார். ஜாமான் வாங்குவது உண்மை, அது உண்மை இல்லை. உள்ள இருக்க முடியல, மூச்சு முட்டிட்டு வருது. நான் நினைச்சேன் என் தப்பு கணக்கு பட்டியலா. கொரோனா வந்த உடனே எல்லாரும் முடிஞ்ச பார்த்தீங்களா, எல்லாரும் மெலிஞ்சு நாசமா இருப்பான்னு நினைச்சேன். கணக்கு தப்பு. கேட்டீங்களா? முடிச்ச பிறகு பார்த்தா வீட்டில் அரசாங்கம் கொடுத்த ரேஷன் அரிசியெல்லாம் சாப்பிட்டு, நல்ல உளுந்தும் காப்பியும் சாப்பிட்டு, இவி வீட்லையும் அங்க கிடைக்கிற நிலவேம்பு கசாயம் போதாமா இவியலும் போட்டு, கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த கொரோனா பிறகு பாசான் தேசத்துக்கு கொளுத்து எருதுகள் மாதிரி ஆயிட்டு. எனக்கு ஒரு பேண்ட்டும் சேரல. கேட்டீங்களா? போட்டு அதுல ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? சீனாவோட அந்த நேரத்தில் நமக்கு தான் ஜனத்தொகை ஜாஸ்தியா. கொரோனா கொஞ்சம் பரிதாபம் இல்ல. கொள்ளை நோய்கள், இயேசுநாதர் வருகையின் அடையாளம். டங் ஃபீவர்ஸ், சிக்கன் குனியா. ஒரு கை தான், ஒரு விரல் தான் வலிச்சது. ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கேன், வீட்டுக்கு போற ஒரு விரல் வலிக்கு, அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு கை வலிக்குது, அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு கால் வலிக்குது. 15 நாள் படுத்துட்டேன். கேட்டீங்களா? 15 நாள் கழிச்சு சோமாயி அப்படியே மேக்கமாற போறேன். கேட்டீங்களா? என் காலு கிழக்கமாற அப்படி போச்ச. அப்ப நினைச்சேன், இது மட்டன் குனியா இல்ல, சத்தியம் அது சிக்கன் குனியா தான். கொள்ளை நோய்கள் ஐயா பயங்கர. இப்பவும் பாருங்க, தோத்துறோம். நம்ம பெரியவர் சொல்லிட்டார்ல, எல்லாம் பழகிடுங்கன்னாரு, பழகியாச்சு. இப்பவும் பாருங்க, நவம்பர் டிசம்பர் மாதிரி இப்பவும் சில இடத்துல காய்ச்சல், இப்பவும் சில இடத்துல இருமல், வித்தியாசமான சைனாவில் அங்க வந்துட்டு இங்க வந்துட்டுங்க வித்தியாசமான கொள்ளை நோய்கள் வருகிறது. இவை எல்லாம் இயேசுநாதர் வருகையின் அடையாளம். பூமி எதிர்ச்சிகள் பல இடத்துல நடந்துகிட்டே இருக்குது. இப்ப நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நேரத்தை மதிக்கிறவன், வார்த்தையை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, இன்னைக்கு வாசித்த வசனம் என்ன? இவெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. பைபிள் வாசிக்கிறோம், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகள் வருவார் என்று நீங்கள் அறியாதபடியினால் விழித்திருங்கள். 44 வசனம். தோத்திரம், நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமார் வருவாள், ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆயத்தமாகுங்கள். எதுக்கும் அந்த கூட்டம் ஆயத்தமாகிறதற்கு. நினையாத நாளிலே இயேசு வரப்போகிறார்.
ஹல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்யுங்கள்? ஆயத்தமாகுங்கள். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை. எசேக்கியேல் 38 நீங்க வாசிக்கிறது எரேமியா. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாய், நீ அவர்களுக்கு காவலாயிரு. ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. நிறைய பேசலாம், டைம் போயிடுச்சு பாத்தீங்களா? இயேசு வரப்போகிறார். இன்னைக்குள்ள சம்பவங்கள், இன்னைக்குள்ள சூழ்நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்கள். அப்படியானால் நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. நிறைய விஷயத்தில் நாம் ஆயத்தமாக வேண்டும். இயேசு வரப்போகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் இஸ்ரவேலே, ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன், இந்த பிரகாரமாய் உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. கவனிங்கள், ஒரு தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. நிறைய விஷயத்தை ஆயத்தமாகிறோம். ஒரு திருமணம் வருது, ஆயத்தமாகிறோம். வீட்டில் ஒரு பர்த்டே வரப்போது, ஆயத்தமாகிறோம். பிள்ளை பள்ளிக்கூடம் முடிச்சு கல்லூரி போக போற, ஆயத்தமாகிறோம். பிள்ளை டெலிவரி ஆக போகுது, ஆயத்தமாகிறோம். ஒரு வீடு கட்ட போறோம், ஆயத்தமாகிறோம். ஐயா ஃபெஸ்டிவல் வருது, ஆயத்தமாகிறோம். கன்வென்ஷனுக்கு பாஸ்டர் சொன்னாங்க எத்தனை நாள் ஜெபம், ஆயத்தம். நிறைய விஷயத்துக்கு ஆயத்தமாகிறோம். இந்த உலக வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்திற்கு ஆயத்தமாகிறீர்களே. நிலையான வீடு நமக்கு பரலோகம் அல்லவா? நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தமாகிறீர்கள்? இந்த கூட்டம் எதற்காக? இயேசுவின் வருகையில் ஆயத்தமாக. ஐயா, மனம் திரும்பாவிட்டால் மனம் திரும்புங்கள். ஞானஸ்நானம் பெறாவிட்டால் மனம் திரும்பி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெறுங்கள். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அபிஷேகம் பெறாவிட்டால் ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை ஆராதித்து அபிஷேகத்தை பெற்று கர்த்தரை ஆராதிங்கள். ஹல்லேலூயா, ஆமென். கரை திரை இல்லா பிழை இல்லாத மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ள இயேசு வரப்போகிறார். உள்ளும் பிரமமான பரிசுத்தத்தோடு ஆயத்தமாகுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. ஆயத்தமாகுங்கள். ஆமென். மத்தேயு 25ஆம் அதிகாரம் அவருடைய 4ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். நாம் ஜெபிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் அவருடைய 4ம் 7ம் வாசியுங்கள். புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட, புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். 7ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். ஆயத்தமாக இருந்தவர்கள் மணவாளன் வந்தபோது மணவாளனோடு கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். இயேசு வரப்போகிறார். ஆயத்தம் இல்லாவிட்டால் கைவிடப்படுவோம். அம்மா எழும்பி இருக்கலாம், தீவெட்டியோடு வந்திருக்கலாம். எண்ணெய் இல்லாவிட்டால், தீவெட்டி என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், எண்ணெய் என்றால் அபிஷேகத்தை குறிக்கிறது. தீவெட்டி, அந்த 2 வசனத்தை மட்டும் வாசித்துக்கலாமா? என்ன தீவெட்டி என்பது? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 62ஆம் அதிகாரம் அவருடைய 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமல் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல இருக்கிறது. ரட்சிப்பு எரிகிற தீவெட்டி போல இருக்கிறது. துன்மார்க்கருடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். ஆல் ரட்சிப்பு தீவெட்டிக்கு சமம். ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் பின்மாறி போய்விட்டது, அபிஷேகத்தை இழந்து விட்டது. துன்மார்க்கருடைய தீபம் காரிருளில் அணைந்து விட்டது. ஒரு கூட்டம் ரட்சிப்போடு எழுப்பி நிற்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த வெளிச்சத்தில் நடப்பார்கள். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சாப்பிடுங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, நல்ல வீடு கட்டுங்க, நல்ல பிள்ளைகளை படிக்க வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இருதயத்தில் உங்களுக்கு ஆயத்தம் தேவை. எப்ப வந்தாலும் அவர் வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆயத்தத்தோடு வாழுங்கள். இயேசு வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். காலம் சமீபமாகிவிட்டது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். கண்களை மூடுவோம். எல்லாரும் எளிமையாக நிற்கலாம். 6-8 கொடுங்க பிரதர். ஹல்லேலூயா. ராஜா வருகிறார். ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோ. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இயேசு வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அம்மா, நிறைவேற ஒன்றுமே இல்லை. நம்முடைய தலைமுறையில் எல்லாம் நிறைவேறி விட்டது. இது நிறைவேற வார்த்தைகள் இல்லை.
எல்லாம் நிறைவேறிவிட்டது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Jesus coming soon. இவைகளை சாட்சி அறிவிக்கிறவர் மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறார் என்கிறார். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். கைத்தட்டி பாடுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இதெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு சொல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு சொல்லுவோம். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு சொல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு சொல்லுவோம். மன்னன் இயேசு வருகின்றார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகின்றார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகின்றார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகின்றார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா. எல்லாரும் கைத்தட்டி சேர்ந்து பாடுவா. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. வெண்குருதி மேல் உலாவி வருகிறார், அவர் தலையில் ஜொலிக்குதே. வெண்குதிரை மேல் உலாவி வருகிறார். வெண் சிங்காசனம் முன் சிரிக்குதே, வெண் சிங்காசனம் முன் சிரிக்குதே. பாடி போற்றுதே படிகை பச்சை மரகதேவ பாடி போற்றுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தாரா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தாரா. என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா, உன்னேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா, உன்னேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தாரா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. சாரோனின் ரோஜாவாம் கர்த்தர் இயேசு, பள்ளத்தாக்கின் நீலியாம் பரமன் இயேசு. சாரோனின் ரோஜாவாம் கர்த்தர் இயேசு, பள்ளத்தாக்கின் நீலியாம் பரமன் இயேசு. தாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தர் இயேசு, தாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தர் இயேசு. பாவம் போக்கும் பரிகாரி பரமன் இயேசு, பாவம் போக்கும் பரிகாரி. பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா, நேசரை சந்திக்கவே. என் பிரியமே எழுந்து வா, சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தாரா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு சொல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு சொல்லுவோம். ஜீசஸ். ஆமென் ஆமென். ஜெபிக்க ஆயத்தமா? பாடி துதிக்க ஆயத்தமா? அல்லேலூயா. ஊழியம் செய்ய ஆயத்தமா? கர்த்தரை பின்பற்ற ஆயத்தமா? தேவனை சந்திக்க ஆயத்தமா? மணவாளனோடு ஆலயத்துக்குள் அந்த மணவரைக்குள் பிரவேசிக்க ஆயத்தமா? இயேசு வரப்போகிறார். நான் ஒரு சிலரை மட்டும் கையை தூக்க சொல்லல, எல்லாரும் கையை உயர்த்தி என்னோடு இணைந்து ஒரு வார்த்தை, ஏசப்பா என்னை தகுதிப்படுத்திருங்கப்பா, ஏசப்பா என்னை ஆயத்தப்படுத்திருங்கப்பா. உங்க வருகையில் கைவிடப்பட்டுறக்கூடாது.
ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணி ஜனங்களை எச்சரித்து நான் கைவிடப்பட்டால் என்ன மாதிரி பரிதபிக்கப்பட்டவன் யாரும் இல்லை, என்ன மாதிரி அபாக்கியமான யாரும் இல்லை. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, இயேசுவே என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, உட வருகையில் நான் கைவிடப்பட்ட கூடாதப்பா, என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. எந்த பகுதியில் ஆயத்தம் இல்லை. உலகத்தை வெறுக்க கர்த்தர் பேசினாரா? உலகத்தை வெறுத்துரு மகளே. இதுவரைக்கும் ஞானஸ்நானம் பரலையா? அடுத்த வாரமே பாஸ்டர்ட்ட கேளுங்க, உங்களுக்கு ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. இதுவரைக்கும் அபிஷேகம் பரலையா? காத்திருப்பு கொடுத்து வாங்க, அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளும் பிரமமான பரிசுத்தம் இல்லையா? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவரோ இறக்க வருவார். ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தரே, ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தரே. பிள்ளைகள் ஆயத்தப்படுத்திருங்கப்பா, ஏசப்பா இவளை ஆயத்தப்படுத்திருங்க. இயேசுவின் நாமத்தில் இவளை ஆசீர்வதிக்கிறேன். ஏசப்பா ஆசீர்வாதம் இவர் மேல கடந்து வருவதாக, தகுதிப்படுத்துவீராக. கைவிடப்பட்ட புத்தி இல்லாத கன்னிகை போல அல்ல ஆண்டவரே, தீவட்டி என்ற ரட்சிப்பையா, அந்த ரட்சிப்போடு பிரகாசிக்கிற ஒரு கூட்டத்தை நீர் சேர்த்துக்கொள்ள வரப்போகிறீரே. இவர்களை தகுதிப்படுத்துவீராக. கரம் உயர்த்துற தேவ பிள்ளைகள் கை அடிச்சு ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி.